வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் கில்லாடி. இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோன்னு நீங்கள் ரீகேப்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம புதுக்கோட்டையில் பிரகதாம்பாள் கோவில் இருக்குது. கோவில் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் புதுக்கோட்டைக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் இந்த கோவிலுக்கு போகிறேன். எனக்கே ரொம்ப பிரமிப்பாக, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோவில். இவ்வளோ நாள் அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த கோவில். இது வந்து ராஜா காலத்து கோவில். ஒரு சின்ன மழை, அந்த மலையை குடஞ்சி மலைக்கு நடுவில் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கோவில் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸாக இருக்குது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் 2015 பிஎட் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலேஜிலேருந்து எஜுகேஷன் டூர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 12:30 மணிக்கு வந்தப்போ நான் கோவில் நட சாத்திட்டாங்க. அதனால் எங்களால் உள்ளே வந்து பார்க்க முடியல. ஆனால் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்க்குறத மிஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, எது நடந்தாலும் அது நல்லது தானே. இப்படியே போனீங்கன்னா இது வெளியில் போகிறதுக்கான வழி இல்லை வெளியில் போகிற வழி இல்லை, மலைக்கு மேலே போகிற வழி. 2 டிவைட் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா முருகன் கோவில், இந்த சைடு சின்ன சின்ன சாமிங்கள்லாம் இருக்குது. இந்த கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரங்கப்பாதையாம். என் ஹஸ்பண்ட் சொன்னார், இது ஏதோ ஒரு ஊருக்கு போகிற சுரங்கப்பாதை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதனால தான் கேட்டை போட்டு மூடி இருக்காங்க போல். நான் வந்து கோவிலுக்குள்ளே உள்ளே என்ட்ராகும் போதே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த கதையெல்லாம், அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தார். அவருக்கு தெரிஞ்சதை சொன்னார். அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கோவில் வந்து நம்ம புதுக்கோட்டை மன்னரோட குலதெய்வ கோவில் பிரகதாம்பாள் அப்படிங்கிறது. புதுக்கோட்டை மன்னரோட நாணயத்தில் பிரகதாம்பாள் முகம்தான் பிரிண்ட் பண்ணியிருக்குமாம். அதே மாதிரி இங்கே ஒரு வன்னி மரம் இருக்கான். அது வந்து 800 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே இருக்க சிவன் கோவிலில் நந்தியே கிடையாதான். நானும் பார்த்தேங்க, இங்கே இருக்க சிவன் கோவிலில் நந்தியே இல்லை. அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷல். எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட்டே வந்துடுச்சு, இது கோவில் தானா இல்லை இதில் வந்து மன்னர்களோட அரண்மனையா அப்படின்னு டவுட் வந்துச்சு. ஏன்னா வந்து அங்கே இங்கே சின்ன சின்ன அறைகள் நிறையா இருக்குது, குடோன் மாதிரி நிறையா இருக்குது. அதை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. அதாவது பழமையை பாதுகாக்கிறதுக்காக அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. இது வந்து கோவிலோட மேற்பரப்பு. இந்த மேற்பரப்பு ஃபுல்லாகவே நம்ம மார்பிள் ஆனையடி கல் போட்டிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னார், அவர் ஸ்கூல்லாம் படிக்கும்போது இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து உட்காந்துருப்பாராம். அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்கிட்ட. இங்கே தான் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்களாம், கதையடிச்சிட்டு இருப்பாங்களாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ பூட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் அரைக்காசு அம்மன் ரொம்ப ஸ்பெஷல். நம்மளுக்கு ஏதாவது பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் காசு வந்து வெட்டி போட்டு ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. எனக்கு சரியாக தெரியலை. இதை நான் சொல்லலைங்க, வரலாறு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேர் சொன்னாங்க. இந்த வழியாக வந்தோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கான வழி இருக்குது. இதை பாருங்களேன். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம ராஜாக்கள் படம்லாம் பார்ப்போம்ல, அதில் வந்து அந்தப்புறம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அதில் இப்படி தானே இருக்கும். அதாவது அரண்மனைக்கு நடுவில் ஒரு குளம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அதே ஃபீல் தான் எனக்கும் வந்துச்சு. நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு. அப்புறம் இது வந்து நான் சொன்னேன்ல வன்னி மரம், ஒரு 800 வருஷம் பழமையான மரம் அப்படின்னு. அது இதுதான் நினைக்கிறேன். இதுதான். ரொம்ப நேரம் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து வெளியில் போகிறதுக்கான வழின்னு நினைக்கிறேன். சூரிய வெளிச்சம்லாம் நிறைய தெரியுது. இது வந்து மடப்பள்ளின்னு போட்டிருக்காங்க, பட் மூடி இருக்குது, என்னன்னு தெரியல. எனக்கு என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் பெரிய கோவிலாக இருக்கிறதுனால எனக்கு எந்த சைடு போயிட்டு எப்படி வந்தோன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் போகிறோம் இல்லையா, அடிக்கடி போனால் தெரியும். எங்கள் ஹஸ்பண்ட் தான் அப்புறம் கூட்டிகிட்டு போனார் சரியாக எனக்கு. இது வந்து ஒரு உள்ளே வந்து நிறையா குப்பையாக கிடக்கு. அதனால் நம்ம உள்ளே போய் பார்க்க வேணாம், வெளியில் வந்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இங்கே சின்ன சின்ன ரூமாக நிறைய இருக்குது. ஆனால் அது அப்படியே தான் வச்சுருக்காங்க. அதை க்ளீன் பண்ணி கூட வைக்கல. அது அப்படியே இருந்தபடி அப்படியே இருக்குது எல்லாம். இங்கே பாருங்களேன், எங்கிட்ட ஒரு ரூம் மாதிரி இருக்குது, பட் இது மூடி இருக்காங்க. இதை பாருங்களேன், இது ஜெண்டா மேளம் தானே. எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு, ஜெண்டா மேளம் மாதிரி. பட் இதெல்லாம் ஏன் அப்படியே வச்சுட்டாங்க? கொஞ்சம் எடுத்து நீட்டாக வச்சுருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் தெரியல என்ன ரீசன்னு, யாருக்கு தெரியும்.
ஃப்ளோரிங் ஃபுல்லாக கல்லில் தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக கல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கல் தான். ஃப்ளோரிங் ஃபுல்லாக கல் தான் பாருங்களே. அதே மாதிரி மேலே இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய ட்ராயிங்லாம் போட்டிருந்தாங்க. பட்டு டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கல, அது என்னென்னு எனக்கும் தெரியல. ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியில் போக வேண்டியதான். நான் வந்து வரலாறு தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். என்கிட்ட சொன்னவங்க இப்படி தான் சொன்னாங்க. அதை நான் உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஹிஸ்ட்ரியை தப்பாக சொல்லியிருந்தேன்னா பிழை இருந்தால் மன்னித்திருங்க. இது வந்து கோவிலோட வெளிப்புறம். அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு. அதனால் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு அப்படியே போயிட்டோம். இந்த இடத்த பாருங்களேன், நான் முன்னாடியே சொன்னல அந்த அந்தப்புறம் மாதிரி இருக்குன்னு, அந்த இடம் தான். பாருங்களேன், உங்களுக்கே பார்க்க எப்படி இருக்குது. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இது அந்தப்புறமாக இருக்குமோ, ஒருவேளை ராஜாக்கள் இங்கெல்லாம் வாழ்ந்துருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. எதுவாக இருந்தால் என்ன, ஓகே, அப்படி தான் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் புதுக்கோட்டை வந்தீங்கன்னா விசிட் பண்ணிவிட்டு போங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருக்கிறதுனால தான் எஜுகேஷன் டூர்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க ஸ்கூலு காலேஜஸில் இருந்தெல்லாம். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. திருக்கோகரணம் இந்த ஊர் பேர். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அகைன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். பை பை, see you.